ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மஷ்ரூம் பெப்பர் மசாலா தான் பண்ண போகிறோம். இந்த பெப்பர் மசாலாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட சின்ன சைஸில் 2 தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச காளான் சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமாக காளான் நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் பெப்பர் மசாலா ரெடி ஆயிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான். இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.